ஒரு 25 குழந்தைங்க உட்கார வச்சு அவங்களோட ஸ்நாக் பாக்ஸ் பிரித்தா எல்லா குழந்தையோட கண்ணும் அடுத்தவங்க டப்பா மேலே தான் போகும். அவங்க ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு பிடிக்கலன்னா எய்தர் கத்துவாங்க, இல்லை தூக்கி போடுவாங்க, இல்லைன்னா பல்லு கடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை எஃபெக்ட் ஆகிருக்கிறதே ஒரு 2 வயசு 2.5 வயசுக்கு மேலே தான் கண்டுபிடிப்பாங்க. இன்னொன்று ஐ கான்டாக்ட் இருக்காது. பேர் வச்சிருவீங்கல்ல, குழந்தைக்கு பேர் சொல்லி கூப்பிட்டா பார்க்க மாட்டாங்க, சத்தம் கொடுத்தாதான் பார்ப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் நிறைய அம்மா பழைய காலத்தோட எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் சம்பந்தம் உண்டு. குழந்தையோட பிறந்ததுலேருந்து தூக்கத்துலேருந்து தலைக்கூத்துலேருந்து எல்லா விஷயத்துக்குமே சம்பந்தம் உண்டு. குழந்தைங்கள நம்ம இப்படி இடுப்பில் தூக்கிட்டு போகிற பேரண்ட்டை பார்த்துருக்கீங்களா? இப்படி வச்சுக்கிறாங்க, பெல்ட் கட்டிடுறாங்க. ஆமாம், ஒரு பேக் ஒன்று இருக்குது. இப்போ இருக்கு குழந்தைங்களுக்கு உங்களோட டச்சிங் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு வருஷம் அவங்களுக்கு டைப்ரைட்டிங் மிஷின் வாங்கி கொடுங்க. இது பார்க்குற பேரண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணுங்க, ரிசல்ட் தெரிஞ்சால் சொல்லுங்க. உனக்கு இது பிடிச்ச கலர்னா அந்த கலர் காமிங்க, உனக்கு பிடிச்ச ஃபுட்டு நல்லா இருக்கா, சாப்பிடலாமா அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசுங்க. ஹெல்ப் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் இருக்காங்க. யார் இருக்கா அப்படின்னு தானே கேட்குறீங்க? சரஸ்வதி மேம், எஜுகேஷனிஸ்ட், கரஸ்பாண்டன்ட் ஆஃப் வித்யாக்ஷரா மாண்டசரி ஸ்கூல் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். சரி, ஓகே, இவங்ககிட்ட இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் ஆர்டிசம் கிட்ஸ் அதிகமாகிட்டு வராங்க. ஸோ இதை பற்றின அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோவாக தான் இன்றைக்கி இருக்க போது. ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணி அவங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஆர்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்க கொஞ்சம் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க, அவங்கள கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே மேம். நீங்கள் இத்தனை வருஷமாக அந்த குழந்தைங்களை பத்திரமா பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்வீங்க இதை பற்றி? ரொம்ப கஷ்டம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம், ரொம்பங்கிறதெல்லாம் இல்லை. அவங்களோட லாங்குவேஜை நீங்கள் எடுத்துக்கணும். அவங்க இப்போ ஒரு குழந்தைங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஸ்நாக் டைமே ஆகட்டுமே, குழந்தைங்க அவங்கவுங்க அம்மா கொடுத்து அனுப்புகிற ஸ்நாக்கே சாப்பிட மாட்டாங்க. எந்த குழந்தையும் அவங்கவுங்க அம்மா கொடுத்து அனுப்புகிற குழந்தைய சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஒரு 25 குழந்தைங்க உட்கார வச்சு அவங்களோட ஸ்நாக் பாக்ஸ் பிரித்தா எல்லா குழந்தையோட கண்ணும் அடுத்தவங்க டப்பா மேலே தான் போகும். அவங்க ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது, அடுத்தவங்களதில் தான் எடுக்க பார்ப்பாங்க. சில வீட்டில் சிஸ்டமேட்டிக்காக யாரும் எடுக்கக்கூடாது, நீயும் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம ADHD குழந்தைங்களை ஸ்கூலில் மட்டும் ஒரு ஷேடோ டீச்சர் மாதிரியோ ஒரு ஷேடோ ஆயம்மா ஹெல்ப்பர் மாதிரியோ தான் நாங்கள் கூட வச்சுருப்போம். ஏன்னா இவங்க எல்லாரும் ஓடி விளையாடும்போது இந்த பிள்ளை கொஞ்சம் மெதுவாக தான் போவாங்க, தள்ளிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஷேடோ. அதே மாதிரி டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்கன்னும் போதும் பின்னாடி இவங்க உட்காந்துப்பாங்க. ஷேடோ டீச்சர் வில் பி பேக் டு ஹர் ஆர் ஹிம். அந்த குழந்தை பின்னாடி ஒரு ஷேடோ டீச்சர் உட்காந்துருப்பாங்க. அவங்க சொல்கிறத இவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா, ஆக்டிவிட்டி ஆகட்டும், எழுதுறதாகட்டும், எதுவாகட்டும் அந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படி. இவங்களுக்கு பிடிக்கலன்னா எய்தர் கத்துவாங்க, இல்லை தூக்கி போடுவாங்க, இல்லைன்னா பல்லு கடிப்பாங்க. சில விஷயம் அவங்களோட ஒரு பழக்க வழக்கங்க. ஏன்னா இது பிறந்த குழந்தை நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வயசுக்கு அப்புறம் தான், 2 வயசு 3 வயசுக்கு கூட அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை எஃபெக்ட் ஆகிருக்கிறதே ஒரு 2 வயசு 2.5 வயசுக்கு மேலே தான் கண்டுபிடிப்பாங்க. அது வரைக்கும் தெரியாது பேரண்ட்டுக்கு, பேச்சு வரல. ஆக்சுவலாக அதுதான் ஒரு விஷயம் முக்கியமாக நான் இது மூலயமா சொல்ல விரும்புகிறது. நீங்கள் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு லிட்ரலி 7th மந்த்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். 7th மந்த்து குழந்தை சைடில் திரும்பி தவழ ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அப்போவே கண்டுபிடிச்சு. எப்படி கண்டுபிடிக்கணும்? அவங்களால அது பண்ண முடியாது. இன்னொன்று ஐ கான்டாக்ட் இருக்காது. பேர் வச்சிருவீங்கல்ல, குழந்தைக்கு பேர் சொல்லி கூப்பிட்டா பார்க்க மாட்டாங்க, சத்தம் கொடுத்தாதான் பார்ப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச சத்தமாக இருந்தால் தான் பார்ப்பாங்க. எப்போ நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டு அந்த குழந்தை பார்க்கலையோ அந்த இடத்துலையே somewhat is getting startedன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வீட்டிலலாம் குழந்தைங்களுக்கு முன்னெல்லாம் 3வது மாதம் 5வது மாதம் தான் வைப்பாங்க. இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் பிறந்த உடனே பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக அப்பயே பேரை செலக்ட் பண்ணி சொல்லணும்பாங்க. ஸோ எப்படியும் ஒரு மாதத்துக்குள்ளே பேர் வச்சுருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மாதத்துலேயே அந்த குழந்தைங்க பேர் சொல்லி கூப்பிட்டா பார்க்குற குழந்தைங்கள தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இவங்க பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு பிடிக்காத சத்தம் வந்தால் அழ ஆரம்பிப்பாங்க, பயங்கரமாக அழுவாங்க. அந்த மாதிரி ஐ கான்டாக்ட் இருக்காது. நீங்கள் நேருக்கு இப்படி குழந்தைய தூக்கி பார்த்தா கூட உங்களை பார்க்க மாட்டாங்க. ஐ கான்டாக்ட், பேர் சொல்லி கூப்பிட்டா கேட்காதது,
அன்யூஷுவலாக அழுவுறது, காரணமே இல்லை. காரணமே பசியாகவும் இருக்காது, தூக்கமாகவும் இருக்காது, எதுவாகவும் இல்லாமல் அப்போ வந்து அவங்க திடீர்னு ஒரு மாதிரி ஸ்க்ரீம் பண்ணி அழுவாங்க. குழந்தை அழுவுறது வேற மாதிரி இருக்கும், இவங்க வந்து கொஞ்சம் ஸ்க்ரீம் தான். எல்லா இடத்துலையுமே இவங்களோடது ஸ்க்ரீமிங்காக தான் இருக்கும், ரொம்ப லவுடாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு அப்படி கத்துவாங்க, அந்த மாதிரி தான் ஒரு லவுடராக வரும், அந்த மாதிரி இருக்கும். அப்போவே அவங்க கண்டுபிடிக்கணும். தட் இஸ் 7th or 8th மந்த்லேயே பேரண்ட் ஐடென்டிஃபை பண்ணான். ஆனால் பேரண்ட் வந்து அதை பண்ண மாட்டாங்கடா. லிட்ரலி 1 வயசு 1.25 1.5 வயசுக்கு என்ன பண்ணுவாங்க, அது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, நானே 1 வயசில் தான் தவழ்ந்தேனா, எங்கள் பாட்டி சொன்னாங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டு குழந்தை பேசலை அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கு டாக்டர்கிட்ட போவாங்க. தென் ஒன்லி தேல் டேக் த டெஸ்ட்டு. அப்போ வரைக்கும் ஐ கான்டாக்ட் இல்லைங்கிறத ஒரு 50% ஆஃப் பேரண்டால் கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் தே ஆர் பிஸி வித் தேர் ஷெட்யூல்ஸ். முன்னாடி அதுக்கு தான் குழந்தைக்கு அந்த துளியில் இப்படி சுற்றுறது ஒன்று வச்சுருப்பாங்க, அப்போ கண்ணு சுற்றும். அதுக்கும் இதுக்கும் நிறைய அம்மா பழைய காலத்தோட எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் சம்பந்தம் உண்டு. குழந்தையோட பிறந்ததுலேருந்து தூக்கத்துலேருந்து தலைக்கூத்துலேருந்து எல்லா விஷயத்துக்குமே சம்பந்தம் உண்டு. முன்னாடி வந்து குழந்தைங்களுக்கு நட வண்டி எதுக்கடா கொடுத்தாங்க, ஒரு இப்படி சதுரமாக ஒரு கட்டை இருக்கும், அதில் மரத்தில் வச்சுருக்கோம், அதை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பித்தா குழந்தை 10 தடவை விழும். ஆனால் 11வது தடவை அதோட கால் கரெக்டாக நடக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் ரவுண்டாக இருக்கும் உட்கார வச்சிடறாங்களா, வாக்கரில் உட்கார வச்சிடறாங்களா, 3 பக்கம் வீல் இருக்கும். குழந்தை இப்படி போகணுன்னாலும் அந்த வீல் இப்படி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய குழந்தைங்களோட வாக்கிங் ப்ராப்பராக இருக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயம், மணலில் விளையாடுறதாகட்டும், நீங்கள் வந்து இந்த கல்லாங்கோல்னு சொல்கிறோம் இல்லையா, கல்லில் வச்சு விளையாடுவாங்க தெரியுமா, நிறைய கல் போட்டு விளையாடுவாங்க. பெண் குழந்தைங்களுக்கு தான் சொல்கிறேன், ஒரு 5 கல் போட்டு விளையாடுவாங்க. அந்த மாதிரி மோட்டர் ஸ்கில் ஆக்டிவிட்டி. நீங்கள் வந்து ஒரு கல்லை இப்படி தூக்கி போட்டு அது மேலே வர்றதுக்குள்ளே ஒரு கல்லை எதுலையும் படாமல் இப்படி எடுக்கணும், மற்ற கல்லில் படக்கூடாது, பட்டா அவுட்டு, அந்த மாதிரி. ஸோ இது நிறைய கல்லை போட்டோம், அப்படி தூக்கி போட்டு 3 கல்லை எடுக்கணும்பாங்க. அதெல்லாம் வந்து ஃபுல் மோட்டார் ஆக்டிவிட்டி. அதெல்லாம் நம்மளோட மொத்த மோட்டர் ஆக்டிவிட்டி, மோட்டர் ஸ்கில் ஆக்டிவிட்டி. அதெல்லாம் அபாக்கஸ்னால் வந்து இந்த பல்லாங்குழியோடது அப்படி தான் சொல்ல, பல்லாங்குழியில் 9 காய் போடுவாங்க. இன்றைக்கி அபாக்கஸ்னு ஒரு மணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு 9 புளியங்காய் போட்டிருப்பாங்க, அதை எடுத்து கண்ணிலேயே நம்ம கணக்கு பார்க்கணும். இந்த பக்கம் ஒரு 7 குழி 9 குழி இருக்கும், இப்படி போட்டால் அடுத்ததுலேருந்து 9 எடுத்தால் அடுத்ததில் வரும், அடுத்ததுலேருந்து இத்தனை இருக்கும், 11 இருக்குமா எடுத்து போட்டால் அப்படிங்கிறது தான் அபாக்கஸ். ஸோ எல்லாமே மைண்ட் கேம் தான். அன்றைக்கி வந்து ஒரு கில்லி ஆகட்டும், ஒரு கோலி ஆகட்டும், ஒரு பட்டம் ஆகட்டும், எல்லாமே நம்மளோட எல்லா மோட்டர் ஸ்கில்லையும் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு விஷயம். இன்றைக்கி செல்லு, கம்ப்யூட்டரு, டிவின்னு கொடுத்துட்றாங்க குழந்தைங்க. நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து நாங்களுமே எங்கள் குழந்தைக்கு போட்டு காமிச்சிருக்கலாம். தூர்தர்ஷனில் பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரிங்கிறது வாரத்தில் ஒரு நாள் தான் வரும், ஒரு 30 மினிட்ஸ் வரும். குழந்தைங்க அதை பார்க்கும். அடுத்து தூர்தர்ஷனில் வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க குழந்தைங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு வெளியே போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி பொழுதுக்கும் எதாவது ஒரு சேனலில் எதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க ஒரு 7 வயசுலேயே கண்ணாடி போட்டுருவாங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ அன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்கிறது அதுதான். குழந்தைங்க தவழ்கிறதாகட்டும், ஒரு தூளி கட்டுறதாகட்டும், குழந்தைங்க முட்டி போடுறதாகட்டும், வாசப்படி இருக்க வீடு இருக்கும், அப்போல்லாம் வாசப்படி தான்னா தேங்காய் உடைப்பாங்க, அதாவது அதுக்கு வந்து அடிபட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு தேங்காய் உடைப்பாங்க. ஸோ அந்த தாண்டுற ஸ்கில் எல்லாமே அப்பயே எடுத்துகிட்டு வராங்க. குழந்தைங்க இழுத்துட்டு போகுதா, வலது பக்கம் போதா, இடது பக்கம் போதாங்கிறதெல்லாம் அப்போல்லாம் ஒரு பெரிய டாஸ்க். அந்த குழந்தை 8ஆம் மாதம் எடுத்தடி வைப்பாங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் நார்மல் ப்ரொசீஜராக இருக்கும். இன்றைக்கி எங்கே நம்ம வந்து 4 மாதம் 5 மாதம் ஆச்சுன்னா வாக்கரில் போட்டுறோம், இல்லைனா பொம்மைங்களை போட்டு உட்கார வச்சிடறோம். சம்வாட் லைக் குழந்தைங்கள நம்ம வந்து இப்படி இடுப்பில் தூக்கிட்டு போகிற பேரண்ட்டை பார்த்துருக்கீங்களா? இப்படி வச்சுக்கிறாங்க, பெல்ட் கட்டிடுறாங்க. ஆமாம், ஒரு பேக் ஒன்று இருக்குது இப்போ அதுக்கு. குழந்தைங்களுக்கு உங்களோட டச்சிங் எப்படி இருக்கும்? ஒரு காரணமாக நிறைய விஷயம்டா. அந்த ஒரு சென்சேஷனல் ஓரியன்ட் தான்டா நம்மளுக்கு. குழந்தைங்களுக்கு ஒரு 5 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது தொடு உணர்வுகள் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது தேவைப்படாது. தே யூஸ் டு. நீங்கள் வந்து இப்போ நம்மளே ஏதோ ஒரு மன கஷ்டத்தில் இருக்கோம்னா, இப்போ என் வயசுக்கு என் பிள்ளையோ என் பொண்ணோ யாராவது வந்து இப்படி கையை கெட்டியமாக பிடிச்சிட்டா அது ஒரு பெரிய தைரியம். இப்போ உங்கள் வயசுக்கு உங்களுக்கு வந்து அம்மாவோ அப்பாவோ வந்து தோலை தட்டி பிடிச்சா ஒரு தைரியம் இல்லையா? அது ரொம்ப முக்கியம் அந்த குழந்தைங்களுக்கு. இந்த காலத்தில் இன்னொன்று ஆக்சுவலாக இது சொல்லலாமான்னு தெரியல,
டைப்பர் வந்து இந்த காலத்தில் தான் வந்திருக்கு. லைக் இப்போ ஒரு 10 வருஷமாக தான் இந்த டைப்பர்ஸ் இல்லையா. அந்த காலத்தில் குழந்தைங்க தூங்காது. யூரின் போனால் நம்ம துணி தான் கட்டி விடுவோம். ராத்திரியில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை யூரின் போவாங்க, உடனே பசிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வி ஹாவ் டு கால்குலேட். அந்த குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து எங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். ஓகே, இப்போ பண்ணும் இது பண்ணும் அப்படிங்கிறது வில் பி வெரி அவேர்னஸ். ஒரு டைப்பர் போட்டு விட்டுடுறோம். இன்றைக்கி அசிங்கம்னு இவங்க ஒரு செல்ஃப் பிட்டியோ இல்லை சொசைட்டியில் நாங்கள் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு பேரண்ட் யோசிக்கிறாங்கல்ல, அவங்களோட ஒரு வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது ஒரு துணி கட்டி தான் கூப்பிட்டு போவாங்க. அப்போ அவங்க அம்மா புடவையிலேயே என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நல்லா அசிங்கமோ ஒரு ஐயோ வேணாம் யாராவது நினச்சிப்பாங்களோ, இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? அந்த மாதிரி இது எல்லாமே ஆரம்பத்துலேருந்தே இதை வந்து பேரண்ட் தான்டா நோட்டிஃபை பண்ணணும். ஸ்கூலெல்லாம் அப்புறம் இவங்க வந்து டாக்டர்கிட்ட போவாங்க. நான் எப்பவுமே கொஞ்சம் பேசினா அப்படி சுற்றி வந்துடுவேன். ஸோ டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர் வந்து தெரப்பி சென்டர்கிட்ட போக சொல்லுவாங்க. ஸ்பீச் தெரப்பி போங்க, ஐ கான்டாக்டுக்கு போங்க, கலர்ஃபுல். அதில் தான் இந்த மொண்டசரி வருது. கலர்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ், கலர் தான் பார்ப்பாங்க. உங்கள் முகமோ என் முகமோ தெரியாது. கலர்ஸ், சத்தம், அதுதான் மாண்டசரியோட ஒரு விஷயம். அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறதே அதுதான். அந்த சவுண்ட் சிலிண்டர்னால் அந்த ஒரு சவுண்ட்லேயே அவங்களுக்கு அது உள்ளே என்ன இருக்குன்றது தெரியும். லைக் அந்த மாதிரி தான் அவங்களோட பாடமுறைகள் இருக்கும். இதை தான் என்ன சொல்லிடுவாங்க தெரப்பி சென்டரில், நீங்கள் வந்து ஸ்கூலில் போடுங்க, மாண்டசரி ஸ்கூல் மாதிரி போடுங்க, அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம 2 மணி நேரம் தான் கற்றுக் கொடுப்போம், 3 மணி நேரம் தான் கற்றுக் கொடுப்போம். வீட்டில் பொறுமையாக உட்காந்து நான் எல்லாருக்குமே சொல்கிறது, பழைய காலத்தோட டைப்ரைட்டிங் மிஷின் இருக்குமா, அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பசங்க எழுத மாட்டாங்க. ADHDயோட குழந்தைங்க அவ்வளோ டக்குன்னு பென்சில் ஃபோல்டிங் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அவங்களுக்கு அந்த ஹோல்டிங் வர்றது கொஞ்சம் கஷ்டம். டைப்ரைட்டிங் மிஷின் வாங்கிடுங்க, பேப்பர் சொருவிடுங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஏ அடித்தா ஏ வருதுன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு ஜாலி ஆகிடும். அவங்க ஏ பி அதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அடிக்க 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 ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு வருஷம் அவங்களுக்கு டைப்ரைட்டிங் மிஷின் வாங்கி கொடுங்க. இது பார்க்குற பேரண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணுங்கள், ரிசல்ட் தெரிஞ்சால் சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அது ஒன்று. மியூசிக்கு, ட்ரம்ஸோ நம்மளுக்கு வந்து கீபோர்டோ, தில் என்ஜாய் டு ப்ளே த மியூசிக். அது நிறைய பேர் அதை பேரண்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, வீணை ஆகட்டும், வயலின் ஆகட்டும், கீபோர்டு ஆகட்டும், ட்ரம்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு அந்த சவுண்டு பிடிச்சி போச்சுன்னா அதை அவ்வளோ ஒரு கிரேஸ்ஃபுல்லாக கற்றுப்பாங்க. அதை வந்து பேரண்ட் வந்து கரெக்டாக அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ இதுக்கு மேலேயாவது குழந்தைங்க ஒரு 7 மாதம் 8 மாதத்துலேயே சரியாக பெறலை, அந்த 8வது மாதத்தோட இதெல்லாம் செய்யலை, கூப்பிட்டா பார்க்கலை, சாப்பிட்றது கரெக்டாக கொடுத்தா மெல்லணும். இதெல்லாமே நோட் பண்ணணும். எல்லாமே நோட் பண்ணணும். நம்ம வந்து டைமிங்க்கு சாப்பிடல, மெல்லலைன்னா உடனே மிக்சியில் அடித்து கொடுத்துட்றாங்க. மெல்லணும். அவங்களுக்கு வந்து அந்த பல்லு வளரும்போது அது சூ பண்ணணுங்கிறத அவங்களோட தெரியணும், சென்சேஷனல் சொல்லணும். அப்போ அந்த இடத்துல குறைபாடு ஆரம்பிக்குதுன்னா அது சொல்லாது. அப்போ அதை வந்து நம்ம சவுண்டு கொடுக்கணும், பேர் இதுதான்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும், கூப்பிடணும், நிதானமாக கூப்பிடணும், பேசணும். அவங்கக்கிட்ட நம்ம பேசணும், நிறைய பேசணும். அவங்க பதில் சொல்லனா கூட நம்ம நிறைய பேசணும். எத்தனை ADHDயோட பேரண்ட்டை குழந்தைங்க கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள். அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறதுனால இது எதுவுமே அவங்களுக்கு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டாங்க நம்ம பேசினா இந்த குழந்தைக்கு புரியாது. அவங்க ஒர்க்கை பிஸியை கூட விட்டுட்டு அவங்க தெரப்பி சென்டருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க லைக் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ண முடியாது. அழகாக பண்ணணும். பேசுங்க. குழந்தைய மடியில் உட்கார வச்சுக்கிட்டு, இல்லை படுக்க வச்சுக்கிட்டு, பக்கத்தில் படுக்க வச்சுட்டு, கை பிடிச்சிட்டு, நீ இதான் அவரோட பேரை சொல்லுங்கள். நீ ரொம்ப அழகாக படிக்க போகிற, நீ இதெல்லாம் படிக்க போகிற, உனக்கு இதெல்லாம் பிடிக்கும், நீங்கள் சொல்லுங்கள் உனக்கு பிடிச்ச கலர் இது. ஏன்னா அவருக்கு ஒரு சில பர்டிகுலர் கலர் பிடிக்கும் இல்லையா, அந்த கலர் காமிங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 ட்ரெஸ் போட்டிங்கன்னா அதில் ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்பெசிஃபிக்காக திருப்பி எடுப்பாங்க. அது அவங்களுக்கு பிடிச்ச கலர்னு அர்த்தம். அதெல்லாம் பேரண்ட் ஹேஸ் டு அப்சர்வ், கீனாக அப்சர்வ் பண்ணால் தான் நீங்கள் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ உனக்கு இது பிடிச்ச கலர்னால் அந்த கலர் காமிங்க, உனக்கு பிடிச்ச ஃபுட்டு நல்லா இருக்கா, சாப்பிட்லாமா அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசுங்க. ஒரு வருஷம் நல்லா பேசுங்க. தாயோ தகப்பனோ 2 பேரும் மாற்றி தாய் தகப்பன் இவங்க 2 பேர் தான் ரொம்ப கொடுக்க முடியும். நீங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் கொடுக்கலாம், ஆனால் இவங்க 2 பேர் கொடுக்குற அந்த சேஃப்டி ஹக்கு வந்து
வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஈவன் டீச்சர்ஸோ நாங்களோ எல்லாமே வி குட் ஹெல்ப். நாங்களாம் ஹெல்ப்பர்ஸ். நீங்கள் மட்டும்தான் அத்தாரிட்டிஸ் ஆஃப் டெவலப்பிங் ஹிம். ஸோ அவங்க பண்ணணுண்டா. ஒரு 3 வருஷம் அவங்க வந்து மொத்தத்துக்கு இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்புறம் உலகத்தை பார்த்து அவங்க சிரிப்பாங்க, பேரண்ட்ஸ் சிரிப்பாங்க. என் குழந்தைய நான் எப்படி பண்ணிட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட்டுக்கு தே ஹாவ் டு பி வெரி போல்ட் அண்ட் தே ஹாவ் டு பி வெரி என்ன சொல்கிறது, நத்திங் டு வரி அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் அவங்க எடுத்துக்கணும். பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு, இவன் தானே, இவனை நான் எப்படி பண்ணுறேன், இவ தானே, இவளை நான் எப்படி உருவாக்குறேன் அப்படின்னு 2 பேரும் கை கோத்துக்கணும். ஏன்னா எந்த இடத்துல தகப்பை வந்து என்ன பண்ணிடுவாங்க, இது ஒரு எஸ்கேபிசம் மாதிரி, வெளியூரில் வேலை நான் போகிறேன், வெளிநாட்டுக்கு நான் போகிறேன், வெளிநாட்டில் வேலை, அதை விட்டுட்டு போகிறேன்றது இல்லாமல் வெளிநாட்டு. அப்போ அந்த அம்மா வந்து அவங்களும் மைண்ட் செட்டில் டெய்லி குழந்தைய பார்த்துட்டு நம்ம தனியாக இருக்கோமே, நம்ம இப்படின்னு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வரைக்கும் அது ஏதோ ஒரு பெரிய ஒரு பாவகரமான ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுத்துட்டா மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதை மட்டும் அவங்க பேரண்ட் மைண்ட் செட்லேருந்து எடுத்துட்டாங்கனாலே திஸ் won't be a big problem or issue to any of the parents or the children. ஓகே, ஐ நோ ஹவு பிஸி உமன் ஆர் யூ. இவ்வளோ வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்காக அழகான நேரத்தை செலவு பண்ணதுக்கு, நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. It's a pleasure for us. For me too. Thank you.